கம்பனில் கற்பு என்ற ஒரு தலைப்பை கொடுத்து கற்பை பற்றி சிந்திக்காத வயதுடைய என்னை அழைத்து கற்பை பற்றி பேசியாக வேண்டும் என்று கம்பன் கழகம் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறது. இதை எப்படி செய்து முடிக்கப் போகிறோம் என்று எனக்குள்ளே ஒரு தவிப்பு. உங்களுக்கோ இவனா இதை செய்ய போகிறான் என்ற வியப்பு. இதற்கெல்லாம் காரணமாக இருந்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா இனியவன் அவர்களுக்கோ மனதிற்குள்ளே ஒரு இனிமையான நகைப்பு. திருமாறன் திருவென விழிப்பானா, இல்லை நல்லதொரு பெருமுறையை தருவானா என்று என் தந்தையின் மனதிற்குள்ளே ஒரு சலசலப்பு. இவற்றையெல்லாம் கடந்து கம்பன் கழகத்தை தந்தையும் தாயும் நீங்களே என பணிந்து கட்டளையிடுங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று கம்பன் கழகம் இட்ட கட்டளையை ஏற்றுக்கொண்டு கம்பனின் பால் என்னுடைய பார்வையை நான் செலுத்தினேன். அப்படி கம்பனின் பால் என்னுடைய பார்வையை நான் செலுத்திய பொழுது இந்த தவிப்பு, நகைப்பு, வியப்பு, சலசலப்பு எல்லாம் உயிர்ப்பு உடையதாக மாறி கம்பனின் பால் ஒரு அகண்ட பார்வையை, அறிவார்ந்த சிந்தனையை எனக்கு ஏற்படுத்தியதை எண்ணி கம்பன் கழகத்திற்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யானை தன் குட்டியை நெட்டுவதும் முட்டுவதும் அதை சரியான பாதையில் செலுத்துவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் இருக்க முடியாது. அதுபோலத்தான் கம்பன் கழகம் என்ற இந்த தாய் யானை என்னை வழிபடுத்தவே, நெறிப்படுத்தவே எனக்கு இத்தகைய தலைப்பை நல்கி இருப்பதாக நான் கருதுகிறேன். பெருமக்களே, கற்பு என்றால் என்ன? அது பெண்ணுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட 6வது புலனா? இல்லை, இன்று எல்லோரும் சொல்லுகின்றபடியான பெண்ணுக்கே உரிமையான அடிமை சாசன சொல்தானா கற்பு என்றெல்லாம் நான் சிந்தித்து பார்த்ததுண்டு. என்னுடைய சிற்றறிவிற்கு எட்டியதெல்லாம் கற்பு என்பது நற்பண்பு என்பதனுடைய சுருக்கமாகத்தான் எனக்கு பட்டது. கற்பு என்பது நடை, வழி, முறை, நெறி, திண்மை, உண்மை, உறுதி, நோன்பு, தவம், அறம், தூய்மை, ஒழுக்கம் என்ற பல்வேறு உயிர் சொற்களை அடக்கிய ஒரு உயர் சொல்லாக அது இருக்கிறதே தவிர அது பெண்ணை மட்டும் குறிப்பிடக்கூடிய சொல் அல்ல என்பதுதான் கம்பனில் கற்பு நமக்கு எடுத்து காட்டக்கூடியது. கற்பு அப்படி என்றால் என்ன? இந்த கேள்வியானது என்னுடைய மனதை போட்டு குடைந்து கொண்டே இருந்தது. வையம் ஈன்ற தொன்மக்கள் உள்ளத்தினை கையினால் உரை காலம் இருந்திட பைய நாவசைத்த பழந்தமிழ் ஐயை தாடலை கொண்டு பணிகுவான். இந்த தொல்லுலகம் என்றெடுத்த மக்கள் எல்லாம் தன் உள்ளத்திலே தோன்றிய கருத்துக்களை எப்படி வெளிப்படுத்தினார்களாம்? கையினாலே ஜாடி காட்டி வெளிப்படுத்தினார்கள். அவர்களையெல்லாம் நாவை அசைக்க வைத்து நற்றமிட்டாய் தமிழை படைக்கினாளாம். எனவே அவள் இந்த உலகத்திற்கெல்லாம் தாயா. அந்த தாயிடம் சென்று எனக்கு ஏற்பட்ட ஐயத்தை நான் வினவினேன். அம்மா, கற்பு என்றால் என்ன? இந்த உலகத்திற்கெல்லாம் தாயல்லவா என் அன்னை தமிழ்? என்னை வாரி அணைத்துக் கொண்டவள் சொன்னாள், மகனே, களவிலே ஒரு ஒழுக்கம், கற்பிலே ஒரு ஒழுக்கம் வைத்து ஒழுக்கத்தால் உலகம் உய்ய வேண்டும் என்று இலக்கணம் வகுத்தவள் நான். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் பாதைக்கு அடித்தளமிட எத்தனிக்கின்ற பொழுது களவு அவன் மனதை ஆட்கொள்ளும். அப்பொழுது ஒழுக்கத்தின் பால் நின்று அவன் தன்னை காத்துக் கொள்ளுவானேயானால் உலகமே மெச்சுகின்ற கற்பொழுக்க வாழ்க்கைக்கு அது அவனை இட்டுச் செல்லும். எனவே கற்பு என்பது ஒழுக்கத்தினுடைய சுருக்கம்தான் என்று தமிழெண்ணை எனக்கு பொருள் கூறினாள். எனக்கு சந்தேகம் தீரவில்லை. தமிழெண்ணைக்கு தலைமகனான என் பாட்டன் வள்ளுவனிடம் போய் கேட்டேன். வள்ளுவன் சொன்னான், கற்பு என்பது திண்மை, கற்பு என்பது நிறை என்றான். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின். கற்பு என்ற திண்மையானது பெண்ணிடம் இருந்து விட்டால் பெண்ணை காட்டிலும் சிறப்புடையவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது என்று சொல்லுகிற வள்ளுவன் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், ஒரு பெண்ணினுடைய கற்பை நீ காக்க எண்ணி அவளை சிறையில் வைத்தாலெல்லாம் காக்க முடியாது. ஒரு பெண் நினைக்க வேண்டும். எனவே கற்பு என்பது நிறை என்றும் வள்ளுவன் எனக்கு பொருள் கூறினான். மூதாட்டி அவ்வையிடம் சென்று, பாட்டி, கற்பு என்றால் என்ன என்று கேட்டேன். பாட்டி சொன்னாள், கற்பு என்பது சொற்சிலம்பாமை, சொன்ன சொல் மாறாமை என்றாள். இளங்கோவிடம் கேட்டேன். இளங்கோ சொன்னான், வானம் பொழியாது, வளம்பிறை பறியாது, நீநிலவேந்தர் கொற்றம் சிதையாது, பத்தினி பெண்டிர் உள்ள நாடெனும் போதினிலே நல்லுரை என்ற நல்லுரை அறியாயோ நீ என்று என்னை கேள்வி கேட்டு, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற தன்னுடைய காப்பியத்தினுடைய சாராம்சத்தையும் எனக்கு எடுத்து காட்டினார்.
பாரதியிடம் கேட்டேன். பாரதி சொன்னான், கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், அது இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் என்று சொன்னார். கடைசியில் கம்பனிடம் சென்று, கல்வியில் பெரியவனே, கற்கண்டு தமிழ்ப்பாவலனே, என்றுமுள்ள தென் தமிழின் சீரும் செம்மையும் ஆனவனே, கற்பு என்றால் என்ன என்று கேட்டேன். அவனோ சொல்லின் வித்தகன் அல்லவா. என் அருகில் வந்தவன் என் முதுகை தட்டி கொடுத்து சொன்னான், 3 எழுத்தில் முழு காப்பியமும் கற்புதான். காப்பியத்தில் மூழ்கிப்பார், கற்பை வைத்துத்தான் காப்பியமே தொடங்கும், கற்பை வைத்துத்தான் காப்பியமே முடியும் என்றான். ஆற்றுப்படலத்தை பாட வருகின்ற கம்பன் தன்னுடைய முதற் பாடலிலேயே கோசல நாட்டு பெண்களினுடைய கற்பின் நிறையை எடுத்து காட்டுவதாக துவங்குகிறார். ஆசலம்புரி ஐம்பொறி வாளியும் காசலம்பும் உளையவர் கண்ணெனும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா கோசலம்புனை ஆற்றணி கூறுவான். அதாவது, இந்த உலகத்திலே குற்றமும் துன்பமும் பெருக காரணமாக இருப்பது மெய், வாய், கண், காது, மூக்கு என்ற இந்த 5 புலன்கள் தானா. பொதுவாக கோசல நாட்டிலே உள்ள ஆண்கள் எல்லாம் இந்த 5 புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்து அடக்கி ஆளக்கூடிய தன்மை பெற்றவர்களா. ஆறும் தடுவுகின்ற அழகிய மேனியை உடைய கோசல நாட்டு பெண்களினுடைய பூசலம்பு கண்கள், அதாவது ஆண்களை போருக்கு அழைக்கக்கூடிய, வம்புக்கு இழுக்கக்கூடிய தங்கள் கண்கள் இருக்கிறதே, அதை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்து அடக்கி ஆளக்கூடியவர்களாம் பெண்கள். அத்தகைய கற்பொழுக்க மாந்தர்களினுடைய கற்பிற்கு அணி செய்வது போல அணிவகுத்து ஓடியது சராயு நதி என்று கம்பன் பாடுகிறார். பெரியவர்களே, அம்பு என்பது பாயக்கூடியது. அது தொடுப்பவனுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கின்ற வரையில் அதனால் விளைய போகின்ற கேடு என்பது எதுவும் கிடையாது. நம்முடைய புலன்கள் 5 கூட அம்புகள் தான். அதுவும் ஆயுத்த நிலையிலே தயாராக இருக்கக்கூடிய அம்புகள். அதில் இந்த மெய், வாய், காது, மூக்கு என்ற இந்த 4 புலன்கள் இருக்கிறது பாருங்கள். இந்த 4ம் தன் அருகில் வரக்கூடியவற்றை உடனே பற்றி கொள்ளக்கூடியது. இந்த கண் இருக்கிறது பாருங்கள், இதுதான் பற்றாததையும் சென்று பற்றி கொள்ள முனைவது. தொடுப்பவனுடைய கட்டுப்பாட்டையே தகர்த்தெறிந்து பாயக்கூடிய தன்மை இந்த கண்ணுக்கு இருக்கிறது. இந்த கண்ணை கற்பு என்னும் நிறையினால் மட்டும்தான் காத்திருள முடியும் என்கிறான் கம்பன். ஆடவர்களினுடைய நோன்பிற்கு கேடு சேர்க்காத கற்பு நெறி பெண்களுக்கும் பிறன்மனை நோக்காத பேராண்மை ஆண்களுக்கும் இருப்பதாக கம்பன் பாடுகிறான் என்று சொன்னால், கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், அது இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் என்று பாரதி சிந்திப்பதற்கு முன்னாலேயே அத்தகைய கருத்தை தன்னுடைய காப்பியத்திலே விதைத்தவன் கம்பன். இன்றைக்கு பெண்களெல்லாம் கல்வியால் மேலோங்குவதும் செல்வத்தால் உயர்வதும் கற்பு நெறிக்கு குந்தகம் தரக்கூடியதாக சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கம்பன் காட்டுகின்ற கோசல நாட்டு பெண்கள் கல்வியையும் செல்வத்தையும் பெற்று ஒருங்கே உயர்ந்திருந்தார்களாம். தலைவனுக்குரியதாக கருதப்படுகின்ற ஈகையும் விருந்தும் கூட அங்கே தலைவிக்குரியதாக இருந்தது என்று பெருமை பேசுகிறான் கம்பன். பெருந்தடக்கன் பிறைநுதலார்க்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளைவன யாவையே. பொதுவாக மனிதனுக்கு கல்வியும் செல்வமும் கூடிவிட்டால் அவனுக்கு கூடுவது தலைகணம். தலைகணம் கூட கூட நிலைபிரளும், நிலைபிரண்டால் நெறிபிரளும். ஆனால் கோசல நாட்டிலே இதற்கெல்லாம் வேலையே இல்லை என்கிறான் கம்பன். ஈதலும் விருந்தும் பெண்களினுடைய அன்றாட பணியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் நினைக்கின்றபடியான கற்பொழுக்க கேடு எங்கே நிகழப்போகிறது என்று நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறான் கம்பன். அது மட்டுமல்ல, அன்பையும் அர்ப்பணிப்பையும் பெற்ற பெண்களுக்கு தானே கல்வியையும் செல்வத்தையும் பெற்று உயரக்கூடிய தன்மையும் இருக்கிறது என்று உரிமை பேசுகிறான் கம்பன். தேவையான இடத்தில் தேவையான கருத்தை சொல்லி புரட்சிப்பா தொடுக்கிறான் கம்பன். முதற்பாடலிலே கம்பன் என்ன சொன்னான்? நெறியல்லாத நெறியை நாடாத பெண்களினுடைய நெறியை காட்டி கோசல நாட்டு பெண்களினுடைய நெறியையும் கோசல நாட்டின் நெறியையும் எடுத்து காட்டுகிறான். இங்கே இன்னொரு பாடலிலே என்ன சொல்லுகிறான்? அந்த நாட்டிலே சில நேரங்களிலே நெறியானது தவறி போகிறது என்று சொல்லுகிறான். உங்களில் சில பேரினுடைய ஆச்சரிய கண்கள் விரிவதை என்னால் பார்க்க முடிகிறது. எந்த நாட்டில் நெறி உயர்ந்த நாட்டில் நெறியானது தவறி போகிறது என்றான். நான் ஒரு நிமிடம் திகைத்து போனேன். பிறகுதான் சொல்லுகிறான், ஆடவர்களினுடைய நோன்பிற்கு கேடு சேர்க்காத பெண்களினுடைய கற்பு நெறியை போலவும் பிறன்மனை நோக்காத ஆடவர்கள் போலவும் கற்பொழுக்கத்தோடு பாயக்கூடிய சராயு நதி இருக்கிறதே, அது சில நேரங்களிலே நீரின் பெருக்கத்தால் ஆற்றின் வெள்ளத்தால் தன் வழி மாறி தன் தடம் மாறி தன் கொள்கை நெறியை மீறி போவதுண்டாம். எனவே அந்த நாட்டிலே நெறியானது தவறி போகிறதாம்.
ஆற்றின் பெருக்கத்தால் நீரின் வெள்ளத்தால் என்கிறான் கம்பன். ஆற்றொழுக்கம் தவறுமே தவிர அந்த நாட்டு மக்களினுடைய ஒழுக்கம் தவறுவதில்லை என்று சொல்லுகிறான். இரண்டாவது வரியில் அந்த பாடலில் சொல்லுகிறான், குறிக்கோள் உடைய அந்த நாட்டு மக்களினுடைய குறியானது அழிந்து போகிறது என்று சொல்லுகிறான். குங்குமத்தால் ஆண்களும் பெண்களும் தோள்களிலே போட்டுக் கொள்ளுகின்ற அந்த குறி இருக்கிறதே, அது களத்திலே போராடிய வீரத்தால் அழிவதுண்டாம், அகத்திலே போராடிய ஈரத்தால் அழிவதுண்டாம். மூன்றாவது வரியிலே கம்பன் சொல்லுகிறான், அந்த நாட்டிலே பெண்களுக்கு சிறுமை இருந்தது என்று சொல்லுகிறான். எந்த நாட்டில்? பெண்களெல்லாம் கல்வியையும் செல்வத்தையும் பெற்று உயர்ந்த நாட்டில் பெண்களுக்கு சிறுமை இருந்தது என்று சொல்லுகிறான். தேய்ந்த இடைதான் பெண்களுக்கு சிறுமை தரக்கூடியதாக இருந்ததாம். அதை தவிர பெண்களுக்கு அந்த நாட்டில் சிறுமை என்பதே இல்லை என்கிறான். நெறி கடந்து பறந்தன நீத்தமே, குறி அழிந்தன குங்குமத் தோள்களே, சிறிய மங்கையர் தேயும் மருங்களே, வெறியும் அவர் மென்மலர் குந்தலே. நெறியும் குறியும் கொண்ட கற்பு நெறிக்கும் வெறியில்லா சிறுமையில்லா கற்பு நெறிக்கும் கோசல நாட்டிலே பஞ்சமில்லை என்கிறான் கம்பன். பெரியவர்களே, இன்றைய இளைஞர்களிடமெல்லாம் சென்று நீங்கள் ஆடவர்களுக்கெல்லாம் அழகு எது என்று கேட்டு பாருங்கள். பேருந்திலே தொங்கிக் கொண்டு செல்வது ஆடவர்களுக்கான அழகு. இருசக்கர வாகனத்திலே தங்கள் உயிரை பணயம் வைத்து வண்டியை செலுத்துவதுதான் ஆண்களுக்கான அழகு. மது அருந்துவது, புகைப்பிடிப்பது, போதை பழக்கங்களுக்கெல்லாம் தங்களை ஆட்படுத்திக் கொள்வதுதான் ஆண்களுக்கான அழகு. அது மட்டுமல்ல, இயற்கைக்கு மாறாக இடுப்புக்கு கீழே உடை அணிவதும், உடம்பை முறுக்களோடு வைத்துக்கொண்டு வருபவர்களையும் செல்பவர்களையும் பயமுறுத்தி காட்டுவதும் தான் ஆடவர்களுக்கான அழகு என்று இன்றைய இளைஞர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கம்பன் ஆடவர்களுக்கெல்லாம் அழகு என்று எதை சொல்லுகிறான் தெரியுமா? கோசல நாட்டிலே ஆண்களுக்கெல்லாம் அழகு என்பது ஒழுக்கமாக இருந்தது என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நீதி தேவதையினுடைய கையிலே பொய்த்தராசை கொடுத்துவிட்டு இரண்டு பக்கமும் பொய்யையே ஏற்றி வைத்து எந்த பொய் அதிகமாக இருக்கிறதோ அதுதான் நீதி என்று நீதி வழங்கக்கூடிய நாட்டில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கம்பன் சொல்லுகிறான், கோசல நாட்டிலே பொய் என்பதே இல்லையாம், எனவே நீதி தழைத்து வளர்ந்தது என்று சொல்லுகிறான். அன்பின் வழியது உயிர்நிலை என்பான் வள்ளுவன். அருளும் அன்பும் நீங்கி துணை துறந்து பொருள்வையின் பிரிவோர் உறவோராயின் உறவோர் உறவோர் ஆகா மடவம் ஆக மடந்தை நாமே என்று எடுத்துரைக்கிறது சங்கத்தமிழ். பொருளுக்காக அன்பையும் அருளையும் துறந்து ஒருவன் நம்மை விட்டு பிரிவானாயின் அவனை உறவுக்காரன் என்று சொல்லுவதற்கெல்லாம் நியாயமில்லை. அன்பை விடவும் அருளை விடவும் பொருள்தான் சிறந்தது என்று ஒருவன் எண்ணுவானாயின் அவன் அறிவுடையவனாகவே இருக்கட்டும், நாம் முட்டாள்களாகவே இருப்போம் என்று சங்க காலத்து பெண் ஒருத்தி பாடுகிறார். இத்தகைய தெளிந்த சிந்தனையும் தியாக மனப்பான்மையும் பெண்களுக்கு அன்று இருந்ததால் அறமானது தழைத்து வளர்ந்ததாம். இத்தகைய அன்பும் அர்ப்பணிப்பும் இருக்கின்ற நாட்டில் கற்பிற்கு மட்டும் என்ன பஞ்சம்? நிலைத்த ஒழுக்கமாக அல்லவா அங்கே நிலை கொள்ளும். கோசல நாட்டு பெண்களினுடைய நிலைத்த கற்பொழுக்கத்தை போல மழையானது நிலைத்த காலத்திலே பெய்து அந்த நாட்டிலே வளம் சேர்த்ததாம். பொற்பில் நின்றன பொழிவு, பொய்யிலா நிற்பில் நின்றன நீதி, மாதரார் அற்பின் நின்றன அறங்கள், அன்னவர் கற்பின் நின்றன காலமாரியே. கம்பன் சொல்லுகின்ற கருத்து என்னவென்றால், ஆடவர்களுக்கு அழகு என்பது ஒழுக்கமாக இருந்தது. மழையானது தன்னுடைய அர்ப்பணிப்பை வழங்கினால்தான் உலகம் உயிர் வாழும், தானம் தவம் இரண்டும் தங்கும் என்றல்லவா வள்ளுவன் சொல்லுகிறான். ஆனால் இங்கே கம்பன் என்ன சொல்லுகிறான்? மனிதன் தன்னை உலகிற்காக அர்ப்பணித்து வாழ்பவனாக இருந்தால் தானம் தவம் எல்லாம் பொய்க்காது. கோசல நாட்டு பெண்களினுடைய அர்ப்பணிப்பை போல அறமானது தழைத்து அந்த நாட்டிலே வளர்ந்தது. அன்னவரினுடைய கற்பை போல மழையானது நிலைத்த காலத்திலே பெய்து வளம் சேர்த்தது என்கிறான் கம்பன். மழையின் ஒழுக்கத்திற்கு கற்பானது ஊமையாகலாம். ஆனால் கற்பிற்கே இங்கு மழையானது ஊமையாகி சேவகம் செய்கிறது என்று சொன்னால் ஆடவர் கற்பும் பெண்டிர் கற்பும் எத்தகைய மேன்மையானது என்பதை கம்பன் நமக்கு இங்கே எடுத்து காட்டுகிறார். இப்படி விம்மிய அழகினாலும் விவரிக்க முடியாத செல்வத்தாலும் கோசல நாட்டு பெருமைகளை எல்லாம் கற்பின் வளம் காட்டி எடுத்துரைக்கின்ற கம்பன் அந்த நாட்டு தலைநகரான அயோத்தியை பாட முனைகிறார். அயோத்தி நகரமானது மதுரம் சேர்ந்து விளங்கக்கூடிய நாடாக இருக்கிறதா? ஏன் தெரியுமா? நற்பொருளின் சீரிய கூறிய தீஞ்சொல்லையெல்லாம் தமக்கே உரியதாக்கி பாடக்கூடிய தமிழ்கவிஞர்கள் எல்லாம் அயோத்தி நகரை பாடுவதாலும், சில வடநூல் முனிவர்கள் அயோத்தி நகரை பாடுவதாலும் அயோத்தி நகரமானது மதுரம் சேர்ந்து விளங்கக்கூடிய நாடாக இருக்கிறது என்கிறான் கம்பன். இறைவனை நோக்கி கைகளெல்லாம் தொடுகின்றன என்று சொன்னால்
அது இறைவனுடைய பாதத்தை பற்றத்தானே. அத்தகைய வீடு பேறு தரக்கூடிய ராமன் அயோத்தி நகரில் வீற்றிருப்பதால் இந்த உலகமே வந்து தங்கக்கூடிய ஏங்கக்கூடிய இடமாக அயோத்தி நகரமானது மாறி போகிறதா. அந்த அயோத்தி நகர இறைவனை பாடக்கூடிய தமிழ் கவிஞர்களால் அந்த அயோத்திய நகரமானது மதுரம் சேர்ந்து விளங்குகிறது என்கிறான் கம்பன். கம்பனுக்குள் இருக்கின்ற தமிழ் உணர்வு என்ற அந்த கற்பு நெறியை என்னால் இங்கனம் எடுத்து காட்டாமல் இருக்க முடியவில்லை. செவ்விய மதுரம் சேர்ந்தன நற்பொருளின் சீரிய கூறிய தீஞ்சொல் வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் புகழ்ந்தது வரம்பில் எவ்வுலகத்தோர் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழிவதற்கு அருத்தி புரிகின்றது அயோத்தி மாநகர். இப்படி தன்னுடைய தமிழ் உணர்வை காட்டி நகரப்படலத்தை துவங்குகிறான் கம்பன். இதற்கு அடுத்து வருகின்ற பாடலை நாம் சற்று நின்று நிதானித்து உற்று நோக்குவோமேயானால், கணவன் மனைவி உறவு என்றால் என்ன, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவானது எப்படி இருக்க வேண்டும், ஒரு தலைவனுக்கும் தலைவிக்குமான உறவானது எப்படி இருந்தால் கற்பானது இருபாலருக்குமான கற்பானது போற்றி பேணி பாதுகாக்கப்படும் என்பதை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பாடலாகவே கம்பன் இதை வடிவமைக்கிறார். பறந்து கிடக்கின்ற அயோத்திய நகர நிலமகளை சிறப்பிக்க விரும்புகிறான் கம்பன். இப்போது அயோத்தி நகரத்திலே ராமனானவன் வீற்றிருக்கிறான். ஆனால் நிலமகளை சிறப்பிக்க விரும்புகிறான் கம்பன். நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ நிறைநெடு மங்கள நானோ இலகுபூன் முளைமேல் ஆரமோ உயிரின் இருக்கையோ திருமகட்கு இனிய மலர்களோ மாயோன் மார்பின் நன்மணிகள் வைத்த பொற்பெட்டியோ ஊழியின் இறுதி உரையிலோ யாது என உரைப்பாம். ஒரு கணவனுக்கு மனைவி எப்படி இருக்க வேண்டுமாம், அல்லது ஒரு மனைவிக்கு கணவன் எப்படியெல்லாம் தெரிய வேண்டுமாம். கண்ணாக முகமாக திலகமாக நிறைந்த மங்களமாட்சிக்கு வழியிடுகின்ற மங்கள நானாக எப்பொழுதும் பெண்களின் மார்பின் மீது புரளுகின்ற ஆரம் போல மனத்தின் மீது புரளுகின்ற மணவாளனாக வாழும் உலகே இது ஒன்றுதான் என்று கணவன் மனைவிக்காக மனைவி கணவனுக்காக வாழ வேண்டிய கருத்தை கம்பன் அயோத்திய நகரிலே வீற்றிருக்கின்ற ராமனை கூறுவதாக எடுத்து காட்டுகிறான். பெருமக்களே, தசரதனுடைய கண்ணாக உயிராக இருக்கக்கூடியவன் ராமன். அந்த கண்ணாக உயிராக இருக்கக்கூடிய ராமனை இலக்குவனோடு சேர்த்து அழைத்துச் செல்கிறான் விஸ்வாமித்திரன். அப்படி அழைத்துச் செல்லுகின்ற பொழுது ஒரு பாலை நிலத்தின் வழியாக அழைத்துச் செல்கிறான். பாலை நிலத்தினுடைய வெம்மை தாங்க முடியாத ராமன் சிவபெருமானுடைய நெற்றிக்கண் பட்டதா, இல்லை வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா இந்த நிலமானது இப்படி சுடுகிறதே என்று கேட்கிறான். அதற்கு விஸ்வாமித்திரன் சொல்லுகிறான், ராமா, இதற்கெல்லாம் காரணம் தாடகை என்ற பெண்ணினுடைய கொடுங்குணம்தான். எனவே நீ தாடகையை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்கான காரணங்களையும் எடுத்துரைக்கிறான். ஒரு பெண்ணை போய் கொள்வதா? ராமன் தயங்குகிறான். அதற்கு விஸ்வாமித்திரன் சொல்லுகிறான், ராமா, உலகிலே தீமை என்று சொல்பவற்றையெல்லாம் ஒருங்கே தன்னுடைய குணமாக பெற்றவளிவள். இவளை கொள்வதில் பாவம் இல்லை என்று எடுத்துரைத்து பெண்ணை கொல்வது பாவம் என்று எண்ணுகின்ற ராமனுக்கு ஆண்மைக்கான ஒரு புதிய பொருள் விளக்கத்தையே தந்து விடுகிறான் விஸ்வாமித்திரன். கற்பு என்பது எப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதோ அப்படித்தான் ஆண்மை என்பதும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது. இதையே வள்ளுவனிடம் கேட்டால் பிறன்மனை நோக்காத பேராண்மை என்று சொல்லுவான். இங்கே கம்பன் என்ன சொல்லுகிறான், வன்திறம் கொண்ட ஆடவர்களே ஆண்மை என்னும் ஆண்மையை பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் பெண்களானவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? வாழ்வீரமும் தோல்வீரமும் கொண்ட ஆடவர்களே தாடகையின் பெயரை கேட்டால் நடுநடுங்கி போய்விடுகிறார்கள் என்று சொன்னால் ஆண்மை என்னும் நான்மை யாரிடம் வாழும் என்பதை எடுத்து கேட்கிறான் கம்பன். நான்மையே உடையார் பிழைத்தால் நகை, வான்மையே பெற்ற வன்திரல் ஆடவர் தோன்மையே இவள் பேர் சொல்ல தோற்குமேல் ஆண்மை என்னும் அது ஆரிடம் வைகுமோ. நாணமுடையவர் பிழைத்தால் நகை என்று சொல்லவில்லை. நாணம் இல்லாத பெண்களை கொன்றால்தான் உலகம் பழிக்கும், இவள் நாணம் இல்லாத பெண்தானே, இவளை கொன்றால் உலகம் பழிக்காது என்று பொருள் அமைத்து கம்பன் இங்கே பாடல் புனையவில்லை. நான்மையே உடையார் பிழைத்தால் நகை, பழிக்கு அஞ்சி பழிக்கு ஆட்படாமல் இருப்பவர்களை கொன்றால்தான் உலகம் சிரிக்கும். ஆனால் வாழ்வீரம் காட்டும் ஆடவர்களினுடைய தோல்வீரமே இவள் பேர் சொன்னால் தோற்று போகும் என்று சொன்னால் பழிக்கு அஞ்சுகின்ற அந்த நான்மை யாரிடம் சென்று வாழும்? எனவே ராமா, நீ தாடகையை கொள்வது நியாயம் என்கிறான் விஸ்வாமித்திரன்.
ஆண்மை என்பதும் கற்பு என்பதும் வெவ்வேறு பாதையில் பயணப்படுவதல்ல, ஒழுக்கத்தின் பால் ஒழுகுவது என்பதுதான் கம்பனில் கற்பு நமக்கு எடுத்து காட்டக்கூடியது. கண்ணை இமை காப்பது போல காத்த ராம இலக்குவரினுடைய உதவியினால் விஸ்வாமித்திரன் தவத்தினுடைய உச்சநிலையை அடைகிறான். இனி நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்ற கேள்வியை ராமன் கேட்கிறான். விஸ்வாமித்திரன் சொல்லுகிறான், ஜனகன் ஒரு யாகம் நடத்துகிறான், எனவே நாம் அங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லி இலக்குவனையும் ராமனையும் அழைத்து கொண்டு மிதுலை நகரை நோக்கி நடந்து செல்கிறான். மூவரும் மிதுலை நகரை நோக்கி நடந்து செல்கிறார்கள். வழியில் கௌதம முனிவனுடைய மனைவி அகலிகை கல்லாக கிடக்கின்ற மேட்டை காணுகிறார்கள். ராமனுடைய கால் தூசி பட்டதும் அகலிகையானவள் உயிர் பெற்று எழுந்து நிற்கிறாள். மூல நூலிலிருந்து வேறுபட்டு அகலிகை வரலாற்றை கூற வருகின்ற கம்பன் 9ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்தக்காரனாக, 9ஆம் நூற்றாண்டின் பகுத்தறிவாளனாகவே என்னுடைய கண்களுக்கு தெரிகிறான். இதனால் வரையில் கற்பு என்பதற்கு நாம் கொண்டிருந்த கருத்தெல்லாம் கருத்தே அல்ல என்பதை எடுத்துரைத்து கற்பிற்கான ஒரு புதிய ஒழுக்கத்தை அவன் எடுத்துக்காட்ட முற்படுகிறான். கற்பு எப்படி சொல்ல வருகின்ற கம்பன் முதலில் சொல்லுகிறான், கற்பு என்பது உள்ளத்தால் ஏற்படுவதல்ல, கற்பு என்பது உள்ளத்தால் மேம்படுவது, உள்ளத்தால் ஏற்படுவதல்ல என்ற சிந்தனையை எடுத்துரைக்க முற்படுகிறான். ஒரு பெண்ணினுடைய உடலின் பலவீனத்தை கொண்டு ஒரு பெண்ணினுடைய உள்ளத்தின் உறுதியை எடுத்து காண முயலக்கூடாது என்பதுதான் கம்பன் இங்கே நமக்கு எடுத்து காட்டக்கூடியது. மாலை போன்ற அழகிய விழிகளை உடையவள் அகலிகை. அந்த அகலிகையை இந்திரனானவன் அடைய விரும்புகிறான். கௌதம முனிவன் இல்லாத நேரம் பார்த்து இந்திரன் கௌதமனின் வேடத்தில் வந்து அகலிகையிடம் தன்னுடைய விருப்பத்தை கூற, வந்திருப்பவன் தன் கணவன் தான் என்று எண்ணி அகலிகையும் அவனுடைய விருப்பத்திற்கு இணங்குகிறான். பிறகுதான் தெரிகிறது அவன் தன்னுடைய கணவன் அல்ல என்பது. தெரிந்தும் எதுவும் செய்ய முடியாத நிலையில் தாழ்ந்தாள் தாழ்ந்து கிடந்தாள் என்று கம்பன் பாடுகிறான். புக்கவனோடும் காமம் புதுமணம் மதுவின் தேரல் ஒக்க ஒன்றிருத்தலோடும் உணர்ந்தனல் உணர்ந்த பின்னும் தக்கதென்று என்ன ஓரால் தாழ்ந்தனல் இருப்ப. அது மட்டுமல்ல, அகலிகையானவள் மனத்தால் பிழை செய்யாதவள் என்பதையும் கம்பன் எடுத்து காட்டுகிறான். விஸ்வாமித்திரன் கௌதமனிடம் சொல்லுகிறான், அஞ்சன வண்ணத்தான் அடித்துகள் கதுவா முன்னம் வஞ்சிப்போல் இடையால் முன்னை வண்ணத்தால் ஆகி நின்றாள் நெஞ்சினால் பிடையிலாலை நீ அடைத்திடுக என கஞ்சமா முனிவனன்ன முனிவனும் கருத்துக்கொண்டான். கௌதமா, இவள் மனத்தால் பிழை செய்யாதவள், எனவே நீ இவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல கௌதமனும் ஏற்றுக்கொள்கிறான். இத்தகைய கம்பனுடைய சீர்திருத்த சிந்தனைகளை எல்லாம் எடுத்து சென்று சேர்க்கக்கூடிய கல்வி முறை இன்று இல்லாத காரணத்தால் தான் கல்வி மேம்பட்ட நாட்டில், பொருளாதாரம் மேம்பட்ட நாட்டில் நாமெல்லாம் கற்கால மனிதர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ 4-5 மனித மிருகங்கள் சேர்ந்து ஒரு பெண்ணினுடைய கற்பின் திண்மையை உறுதியை குலைத்து விட்டால் அந்த பெண் ஏதோ இந்த உலகில் வாழ தகுதியற்றவள் போலவும், அவள் கற்பிழந்து விட்டது போலவும் ஒரு மாயையை உருவாக்கி இந்த உலகம் அந்த பெண்ணை ஒதுக்கி வைக்க முற்படுகிறது. இத்தகைய கொடுமைக்கு ஆளான ஒரு பெண்ணினுடைய பெற்றோர் மருத்துவரிடம் சென்று என் மகளை கொன்று விடுங்கள் என்று கேட்கக்கூடிய கொடுமையெல்லாம் இந்த மண்ணிலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. கற்பு நம் நாட்டிலே படுகின்ற பாட்டையெல்லாம் கண்டு நாம் வெட்கப்பட வேண்டும். கற்பு என்றால் கண்டு உணர், ஆராய்ந்து அணுகு, ஒழுக்கத்தோடு ஒழுகு என்பதுதானே தவிர உடலால் ஏற்படுவது அல்ல என்பதுதான் கம்பன் நமக்கு இங்கே வலிமையாக எடுத்து காட்டக்கூடியது. பெரியவர்களே, களவொழுக்கம் கற்பொழுக்கம் என்று தமிழ் கூறும் நல்லொழுக்கங்களை எல்லாம் தன்னுடைய காப்பியத்திலே எடுத்துக்காட்ட முற்படுகிறான் கம்பன். கன்னிமாடத்திலே இருந்த சீதையை ராமன் காணுகின்ற காட்சியை காட்டி, ராமனை கன்னிமாடத்திலே இருந்து சீதை காணுகின்ற காட்சியை காட்டி, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று களவொழுக்க வாழ்க்கைக்கான அச்சாரத்தை போடுகிறான் கம்பன். எண்ணரும் நலத்தினால் இணையல் நின்றொடி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இப்படி பருகிய நோக்கு எனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர்தம் உள்ளத்தால் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாரிபுக்கு இதயம் எய்தினர். உரையாசிரியன் தேவையில்லா இந்த உரைநடை செயலுக்கு நான் உரை கூற வேண்டிய அவசியம் இல்லை என்ற காரணத்தால் நாம் எந்த கருத்தை நோக்கி பயணிக்கிறோமோ அதன் வழியிலேயே செல்லலாம் என்று கருதுகிறேன். எங்கிருந்தோ வந்த கட்டழகன் ஒருவன் தன்னை பார்த்தான். பார்த்ததும் காதல் கொண்டால் உணர்வு ஒன்றியது, மாரிபுக்கு இதயம் எய்தினாள். அவள் யாரோ, அவனால் வில்லை வளைக்க முடியுமோ முடியாதோ தெரியாது.
அவனால் வில்லை வளைக்க முடியவில்லை என்றால் சீதையினுடைய பெண்மை என்னவா? கேள்வி கேட்பது நான் அல்ல, கம்பன் கேட்கிறான். பிறகினும் நுதல் அவள் பெண்மை என்படும் நரைகமிழ் அலங்களான் நயன கோசரம் மறைதலும் மனமெனும் மத்த யானையின் நிறையெனும் அங்குசம் நிமிர்ந்து போயதே. ராமனுடைய நறுமணம் கமிழுகின்ற கண்களோடு சீதையினுடைய மனமும் சென்று விட்டதாம். மனம் என்று மதம் பிடித்த யானையானது நிறைகின்ற அங்குசத்தை வீசி எறிந்துவிட்டு முன்னேறி சென்றது என்று சொன்னாள். பிறைநிலவை போன்ற நெற்றியை உடைய சீதையினுடைய பெண்மை என்னவாகும் என்று கேட்கிறான் கம்பன். முன்பு ஆண்மைக்கு பொருள் நான்மை என்று சொன்னவன் இங்கே பெண்மைக்கு பொருள் நிறையெனும் அங்குசம் என்று எடுத்துரைக்கிறான். பிறகினும் நுதலவள் பெண்மை என்படும் என்ற கேள்வியால் சீதை இப்போது இருக்கக்கூடிய நிலையை நமக்கு எடுத்து காட்டுகிறான் கம்பன். சீதையினுடைய உள்ளத்திலே பொங்கக்கூடிய செய்திகளை எல்லாம் சீதையின் வாயிலாகவே எடுத்துரைத்து அவன் கேட்ட கேள்விக்கு அவனே பதிலும் சொல்லிவிடுகிறான். நெருக்கி உட்புகுந்து அருநிறையும் பெண்மையும் உருக்கி என் உயிருடன் உண்டு போனவன் பொறுப்பு உரள் தோள் புனர் புண்ணியத்து கருப்புவில் அன்று அவன் காமன் அல்லனே. நெருங்கி உட்புகுந்து உருகி என்னுடைய உயிரானது ராமனோடு போய்விட்டது. இனி ராமன் இல்லை என்று சொன்னால் நான் இல்லை. எனவே என்னுடைய பெண்மைக்கு எந்தவித கேடும் இல்லை. இந்த புண்ணியம் ராமனுக்கு கிட்டியிருக்கிறதே தவிர கருப்புவில் தாங்கிய காமனுக்கு கிட்டவில்லை என்று சொல்லி சீதையானவள் தன்னுடைய நிலையை அங்கே எடுத்துரைக்கிறார். களவிலும் ஒழுக்கம் உண்டு என்பதை எடுத்து காட்டி சீதை தெளிந்த சிந்தனையோடு பேசுகிறாள். சரி, அப்படியென்றால் கண்ணோடு கண்ணினை கவ்விச் சென்ற ராமனின் ஆண்மை என்படும். இரவு தம்பி இலக்குவனுடனும் விஸ்வாமித்திரனுடனும் படுக்கின்ற ராமனுடைய உள்ளமானது தனிமைப்படுகிறது. சீதையும் தானும் தனித்து படுத்திருப்பதாக அவன் கனவு காணுகிறான். காமன் போய் அங்கே சீதையை வருத்தவில்லை, இங்கே ராமனை வருத்தி இருக்கிறான். கண்ணலின் கரும்பு சிலையான் விரை பொன்னை முன்னிய பூங்கனை மாறியால் என்னை எய்து தொலைக்கும் என்றால் இனி வன்மை என்னும் இது ஆரிடம் வைகுமோ என்கிறான் ராமன். அதாவது கருப்புவில் தாங்கிய காமனானவன் சீதை என்ற நினைவலைகளை எல்லாம் அம்புகளாக தொடுத்து என்னையே கொய்கிறான் என்று சொன்னால் மனவலிமைக்கு உரியவன் நான் தான் என்று கருதியிருந்தேன். இனி அது யாரிடம் சென்று வாழுமோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுகிறான் ராமன். பிறகு அவன் எண்ணி பார்க்கிறான், அவள் யாருடைய மகளோ, யாருக்கு உரிமையானவளோ, ஒரு பெண்ணை போய் எண்ணி நாம் இப்படி துய்க்கலாமா என்று கருதுகிறான். பிறகு ராமனுடைய திருவுள்ளமே வேறுபட்டு சொல்லுகிறது, என்னுடைய மனமானது ஒழுக்கத்தின் பால் நிற்கக்கூடியது. நான் ஒழுக்கம் இல்லாத வழியில் சென்று நின்று விடுவேனா? என் மனமானது நீதியின் பால் நில்லாமல் போய்விடுமா? எனக்கு உரிமையில்லாத பெண்ணை என்னுடைய மனமானது நாடி சென்று விடுமா? எனவே சீதை எனக்குரியவள் தான் என்ற நிலைக்கு அவன் வருகிறான். ஆகும் நல்வழி அவ்வழி என் மனம் ஆகுமா? அதற்கு ஆகிய காரணம் பாகுபோல் பைந்தொடி கண்ணியே ஆகும், இதற்கு வேறு ஐயுறு இல்லையே. நேர்வழியில் செல்பவனுக்கு இத்தகைய தெளிந்த சிந்தனை இருக்க வேண்டும் என்று தெரிந்து பேசுகிறான் கம்பன். அவள் யாருடைய பெண்ணோ, யாருக்கு உரிமையானவளோ என்ற எண்ணம் இன்றைய இளைஞர்களுக்கு இருக்குமானால், வன்மை என்பது வன்முறை அல்ல, மன உரிமை என்பதுதான் என்ற எண்ணம் இன்றைய இளைஞர்களுக்கு இருக்குமானால், ஆண்மை என்பது பழிபாவத்திற்கு அஞ்சுகின்ற நான்மைதான் என்ற தெளிந்த சிந்தனை இன்றைக்கு இருக்குமானால், திவ்யா வினோதினி என்ற 2 சகோதரிகளை நாம் இன்று இழந்திருக்க மாட்டோம். ஏழ்மையிலும் வறுமையிலும் தன்னை கல்லூரி படிப்பு வரை உயர்த்தி காட்டிய தன் தந்தையினுடைய வறுமையை போக்கி நல்லதொரு வாழ்க்கைக்கு வழிகண்ட அந்த பெண்களினுடைய கனவு இன்று அற்றுப்போயிருக்காது. இத்தகைய கொடுங்கோளுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையானது, இந்த உலகமானது சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் களவிலும் ஒழுக்கம் காட்டி அதை கற்பொழுக்க அழகாக மாற்றி பெற செய்த ராமனையும் சீதையையும் வைத்து கம்பன் ஒரு காப்பியத்தை படைக்கிறான். இப்படி கம்பனில் கற்பு என்பது காப்பியம் முழுவதும் தொடர்வதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு செய்யுளிலுமே தொடர்ந்து வருகிறது. இதை முழுமையாக எடுத்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் கம்பன் கழகம் கொடுத்திருக்கின்ற 1 மணி நேரம் எனக்கு போதாது. பாலகாண்டத்தில் அதுவும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொட்டுக்காட்டவே எனக்கு இவ்வளவு நேரம் பிடிக்கிறது என்று சொன்னால் காப்பியம் முழுவதையும் எடுத்துக்காட்ட எவ்வளவு நேரம் ஆகும்? எனவே கடல் தாண்டும் படலத்தை போல, கடல் தாண்டி செல்வதை போல எங்கெங்கெல்லாம் ராமனுடைய சீதையினுடைய கற்பு நெறியை கம்பனானவன் நுட்பமாக எடுத்து காட்டுகிறானோ
அதையெல்லாம் மட்டும் எடுத்து உங்களுக்கு காட்டிவிட்டு விடைபெறலாம் என்று கருதுகிறேன். அடுத்து கைகேயினுடைய சூழ்வினை படலத்திற்கு தாவிச் செல்வோம். தெய்வ கற்பினால் என்று கம்பனால் போற்றப்படுபவள் கைகேயி. அந்த கைகேயியை மந்திரை என்னும் கூனியானவள் தீண்டினாளாம். உறங்குபவர்களை எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் தொட்டுத்தானே எழுப்புவோம். ஆனால் இங்கே கூனியானவள் தீண்டுகிறாளாம். மனிதனுக்கு தீங்கு செய்ய வேண்டுமென்றால் பாம்பானது தீண்டும். தெய்வ கற்பினாலையும் கூட தீயவையெல்லாம் தீண்ட விட்டுவிட்டால் அது எத்தகைய குலநாசத்தை ஏற்படுத்தும் என்பதைத்தான் கம்பன் இங்கே நமக்கு எடுத்து காட்டுகிறான். அன்பையும் அர்ப்பணிப்பையும் பண்பையும் பணிவையும் பெற்று பெண்களெல்லாம் இந்த உலகம் அறத்தின் வழியில் நிற்க நடைபோடுகிறார்கள் என்று சொன்னால் மனத்தின்மையும் உறுதியும் நோன்பும் பெண்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கிறது என்பதுதானே பொருள். அந்த இயற்கையானது மேலும் வலுப்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கம்பன் கற்புடைய மாதர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அத்தகைய கற்புடைய மாதர்களினுள் தெய்வ கற்பினாலாகிய கைகேயியை கொதிக்கும் நெஞ்சத்தால், நிலைத்த கோபத்தால், தெளிந்த நீரை கலக்கி சேராக்கக்கூடிய உழைக்கும் உள்ளத்தால், 3 உலகிற்கும் கேடு தரக்கூடிய கூனி தீண்டியதால் கொண்டவன் மாண்டு போகவும் அண்ணல் ராமன் காடு ஏகவும் இந்த உலகமே பழித்தூற்றக்கூடிய நோயாகவும் பேயாகவும் கைகேயி ஒரு காட்சி பொருளாக மாறி போய்விடுகிறார். இத்தகைய ஒரு கேட்டை பெண்ணுக்கு தரக்கூடிய காட்சியை கம்பனானவன் ஏன் தன்னுடைய காப்பியத்திலே படைக்க வேண்டும்? இது ஒரு உளவியல் சிந்தனை. இதை புரிந்து கொண்டு பெண்களின் பால் தீயவை நாடாமல் அல்லது சேராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டுமா? கற்பை உறுதியாக பெற்றிருக்கக்கூடிய பெண்களிடம் தீமையும் உறுதியாக நின்றுவிட்டால் அது எப்பேற்பட்ட கேட்டை விளைவிக்கும் என்பதுதான் கம்பன் நமக்கு இங்கே எடுத்து காட்டக்கூடிய உளவியல் சிந்தனை. இதை இருந்தும் இதற்கெல்லாம் காரணம் கூனிதானே தவிர கைகேயி அல்ல என்பதை எடுத்து மீண்டும் கைகேயியை உயர்த்தியே பேசுகிறான் கம்பன். அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல்லருள் துறந்த தூமொழி மடமான் இரக்கம் இன்மையென்றோ இன்று இவ்வுலகங்கள் ராமன் பறக்கும் தொல்புகள் அமுதினை பருகுகின்றனவே. இரக்கமில்லாமல் தன் நிலை மறந்து கைகேயி செய்த இக்காரியத்தால் தான் இன்று இந்த உலகமே ராமனுடைய புகழை பேசுகிறது. அருளானது மேம்பட்டது, மரமானது வீழ்ந்தது என்பதையெல்லாம் எடுத்து பேசுகிறான் கம்பன். அடுத்து கைகேயின் சூழ்வினை படலத்திற்கு அடுத்து பரத சபதம். பரத சபதமானது நாட்டில் இருக்கக்கூடிய அறங்கள் அனைத்தையும் எடுத்து காட்டக்கூடியதாக அமைந்து விடுகிறது. தன் தாய் கைகேயி செய்த நோயை அறிந்து அல்லல் படுகின்ற பரதன் தன் பெரியம்மாவான கோசலையை காண செல்கிறான். இதற்கெல்லாம் காரணம் கோசலை பரதன் அல்ல என்பதை உணர்ந்த கோசலை கைகையற் கோமகள் செய்த கைத்தவம் ஐயனி அறிந்திலை போலுமாள் என்று பரதனை பார்த்து கேட்கிறாள். பரதா, கைகை செய்த கொடுமையை நீ அறிந்திருக்கவில்லையா என்று கேட்க பரதன் சொல்லுகிறான், அம்மா, இந்த கொடுமையெல்லாம் நான் அறிந்துதான் நடந்தது என்று சொன்னால் நான் எத்தகைய நரகத்திற்கு போவேன் தெரியுமா என்று சூளுரைக்க துவங்குகிறான். அறம் கெட முயன்றவன் அருளில் நெஞ்சினன், பிறன் கடன் நின்றவன் பிறனை சீறினோன், மரம் கொடு மண்ணுயிர் கொன்று வாழ்ந்தவன் துறந்த மாதவிற்கு அருந்துயிரம் சூழ்ந்துலோன் என்று அறம் கெட வாழ்ந்தவன், அருளில்லாத நெஞ்சினை உடையவன், பிறரிடம் காரணமின்றி கோபப்படுபவன், மண்ணில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் துன்பம் விளைவித்து வாழ்பவன், துறவு மேற்கொண்ட மக்களுக்கெல்லாம் துன்பம் விளைவிப்பவன் எத்தகைய நரகத்திற்கு போவானோ அத்தகைய நரகத்திற்கு நான் போவேன் என்று சூளுரைத்து வருகின்ற பரதன் பின்வருமாறு சொல்லுகிறான். பிறன் மனைவியின் மீது நாட்டம் கொண்டு அவளை அடையும் நோக்கத்தோடு அவள் வாசல் வழி நிற்பவன், ஒரு பெண்ணை வாளால் கொலை செய்பவன், ஒரு பெண்ணை அடையும் நோக்கத்தோடு காமக்கொண் கொண்டு அவளை ஏறெடுத்து பார்ப்பவன், ஒரு பெண் ஆபத்தில் அபயக்குரல் கொடுக்கின்ற பொழுது அவளை காப்பாற்ற முனையாமல் செல்பவன், இளம்பெண்ணை கற்பழிப்பவனெல்லாம் எத்தகைய நரகத்திற்கு போவானோ அத்தகைய நரகத்திற்கு நான் போவேன் என்று கொதிக்கிறான் பரதன். பேணும் ஓர் ஆண்மகனின் காதலினை வேண்டியென்றோ பெண் மக்கள் கற்பு நெறி தவறுகிறார் என்று பாரதி பெண்களெல்லாம் கற்பு நிலை தவறுவதற்கான காரணத்தை எடுத்து காட்டுவார். ஆனால் பெண்களினுடைய கற்பின் திண்மையானது அழிந்து போவதற்கு இத்துணை காரணங்கள் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகின்ற பரதன் அவற்றையெல்லாம் அறத்தில் வைத்து அவையெல்லாம் இந்த உலகத்திலே நடவாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கை இடுகிறார். கைகேயி மனத்தால் பிழை செய்யாதவள், அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன கம்பன்
கற்பு என்பது உடலால் குலைவதல்ல, உள்ளத்தால் பிழையாமல் இருப்பதே என்பதை எடுத்து காட்டிய கம்பன் வாலி வதைபடலத்திலே சொல்லுகிறான், உயர்தினைக்கு நிகராக எந்த உயிரெல்லாம் கற்பை பற்றி சிந்திக்கிறதோ, அறத்தை பற்றி சிந்திக்கிறதோ, அந்த உயிரெல்லாம் கூட கற்பின் நிலை தாழக்கூடாது, பிரிந்து செல்லக்கூடாது என்று சொல்லுகிறான் கம்பன். சரணடைந்த தம்பியை கொல்ல முயன்றவன், தன் தம்பியினுடைய மனைவியை கவர்ந்து சென்றவன், தன் மனைவியான சீதையை கடத்தி சென்ற ராவணனோடு தொடர்புடையவன் என்ற செய்திகளை எல்லாம் கேட்ட மாத்திரத்திலேயே கொதித்தெடுகின்ற ராமன், உன் அண்ணன் வாலியை கொன்று உன் மனைவியை நான் மீட்டுத் தருகிறேன் என்று சுக்ரீவனுக்கு வாக்களித்து விடுகிறான். வாலியினுடைய வலிமை அறிந்து ராமனானவன் வாலியை வீழ்த்துகிறான். வாலியை வீழ்த்தியதற்கு ராமன் சொல்லுகின்ற காரணங்கள் இரண்டு. ஒன்று, சரணடைந்தவனை கொல்ல முயன்றது. இன்னொன்று, அவனுடைய மனைவியை கவர்ந்தது. முதல் காரணத்திற்கு சரியான பதில் தராத வாலி இரண்டாவது காரணத்திற்கு சரியாகவே பதில் தந்து விடுகிறான். ஐயே, நுங்கள் அருங்குல கற்பின் அப்பொய்யில் மங்கையர்க்கு ஏய்ந்த புணர்ச்சி போல் செய்திலன், எமை தேமலர் மேலவன் எய்தின் எய்தியாக இயற்றினான் என்று சொல்லுகிறான். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கற்பு நெறியெல்லாம் உங்களுக்குத்தான். நாங்கள் குரங்குகள், எங்கள் மனம் போன போக்கில் வாழ்வதுதான் உலகம் எங்களுக்கு எடுத்திருக்கக்கூடியது, இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒழுக்க நெறி என்று பேசுகிறான் வாலி. அது மட்டுமல்ல, வாலி ராமனை தூற்றுகின்ற பொழுது அறத்தை பற்றி பேசுகிறான், கோவியல் தர்மத்தை பற்றி பேசுகிறான், அரசியல் தர்மத்தை பற்றி பேசுகிறான், மனுநீதியை பற்றி பேசுகிறான், நீதி நூல்களை பற்றி பேசுகிறான், சீலத்தை பற்றி பேசுகிறான். இதையெல்லாம் கேட்டு வந்த ராமன் வாலியை பார்த்து கேட்கிறான், இவற்றையெல்லாம் நன்கு உணர்ந்த நீ பிழை செய்யலாமா என்று கேட்கிறான். பொறியின் யாக்கையதோ புலன் நோக்கிய அறிவின் மேலதன்றோ அறத்தாறுதான், நெறியின் நோன்மையை நேர் நின்று உணர்ந்த நீ பெருதியோ பிழை பெற்று உரு உட்பெற்றிதான் என்று சொல்லுகிறான். நெறியினுடைய நோன்மைகளையெல்லாம் நன்கு உணர்ந்த வாலியாகிய நீ எங்களுக்கு மக்களை போன்ற கற்பு நெறியெல்லாம் இல்லை என்று சொல்லி சாதிக்கலாமா என்று கேட்கிறான் ராமன். இன்றைக்கு தவறு செய்தவர்கள் பதவியில் இருந்தாலும் கூட பதவியெல்லாம் துறக்க வேண்டியது இல்லை என்பதுதான் நீதியாக இருக்கிறது. ஆனால் தவறு செய்தவன் தவறுக்கான காரணத்தை சொல்வதும் கூட தவறுதான் என்பதை கம்பனில் கற்பு நமக்கு எடுத்து காட்டுகிறது. அடுத்து, நாம் எல்லோரும் சிந்திக்கக்கூடிய, நாம் எல்லோரும் தினமும் மனனம் செய்து ஒப்பிக்கக்கூடிய ஒரு பாடலுக்கான பொருளை காணப்போகிறோம். யார்கொள் இச்சொல்லின் செல்வன் என்று ராமனே வியக்கும் அளவிற்கு நாணலம் மிக்கவனாக இருந்த அனுமனுடைய ஆற்றலை எடுத்துரைக்கக்கூடிய பாடல் இது. இலங்கை முழுவதும் சீதையை தேடி கண்டு வந்த அனுமன் அந்த செய்தியை ராமனிடம் சொல்லுகின்ற பொழுது கண்டேன் என்று நேரடியாக சொல்லிவிடுகிறான். ராமனுடைய துயரெறிந்து இந்த வார்த்தையை கண்டேன் என்று தொடுக்கிறான் அனுமன். எங்கே சீதையை என்று துவங்கினால் சீதைக்கு ஏதோ நேர்ந்து விட்டது என்று எண்ணி இவனுக்கு ஏதேனும் நேர்ந்து விடுமோ என்ற எச்சரிக்கை உணர்வோடு இங்கே அனுமனானவன் பேசுகிறான். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தெண்டிரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயகையினி துரத்தி ஐயமும் பண்டுல துயரம் என்று அனுமன் பண்ணுவான். கண்டேன் என்று சொல்லி நேரடியாக செய்தியை விளக்கி ராமனுடைய மனத்திலே இனிப்பை ஊட்டுகின்றான் அனுமன். யாரை கண்டானாம்? கற்பினுக்கு அணியை கண்டானாம். எவ்வாறு என்றால் என் கண்களால் என்று சொல்லுகிறான். தேவர்களுக்கெல்லாம் தலைவனான ராமனே, நான் கற்பினுக்கு அணியான சீதையை கண்டு வந்திருக்கிறேன். எனவே சீதை கற்போடு இருக்கிறாளா என்ற ஐயத்தையும் அவள் பிரிவினால் நீர் கொண்டிருக்கின்ற துயரத்தையும் விற்று அகழுவாயாக என்ற அனுமன் சொல்லக்கூடிய இந்த செய்தியை எடுத்து சொல்லுகின்ற புலவர் கூட்டம் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், ராமனுக்கு இரண்டு சந்தேகம் இருந்தது. ஒன்று சீதை நலத்தோடு இருக்கிறாளா என்பது, இன்னொன்று சீதையானவள் கற்போடு இருக்கிறாளா என்பது இருந்ததாக சொல்லுவார். அவற்றையெல்லாம் நீக்கும்படியாக இந்த பாடல் அமைந்து விடுகிறது என்று பெரியவர்கள் சொல்வதை கேட்டுவிட்டு ஒருவர் என்னிடம் வந்து கேட்டார், ஒரு காப்பியத்தினுடைய தலைவன் ராமன் தன் மனைவியினுடைய பிரிவினால் அவள் நலத்தோடு இருக்கிறாளா என்று அவன் கேட்பது நியாயம். ஆனால் அவள் கற்போடு இருக்கிறாளா என்ற சந்தேகம் இவனுக்கு வரலாமா? இத்தகைய சுயநலவாதியை ஒரு காப்பியத்தினுடைய தலைவனாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று அவர் கேட்டார். அது மட்டுமல்ல, அனுமனுக்கு எப்படி பார்த்தவுடனே சீதை கற்புடையவள்தான் என்று தெரிந்தது என்றும் அவர் என்னை பார்த்து கேட்டார். இதற்கெல்லாம் காரணம் நாம் எல்லாம் கற்பை உடல் ரீதியாக ஒன்றாக காணுவதுதான்.
அவர் கேட்ட கேள்வியில் எந்த ஒரு பிழையும் இல்லை. கம்பனுடைய ஆழ்ந்திருக்கக்கூடிய கவியுள்ளத்தை நாம் காணுவோமேயானால் இத்தகைய கேள்விக்கெல்லாம் இங்கே இடம் பிறந்திருக்காது. மனத்தால் பிழை செய்யாத அகலிகையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவன் கம்பன். நெறியின் நோன்மையை நேர் நின்று உணர்ந்த நீ பெருதியோ பிழை என்று வாலியை சிந்திக்க வைத்தவன் கம்பன். அவன் இத்தகைய கேள்விகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து விடுவானா என்ன? ராமன் துயரினால் சீதையை தேடி கண்டுபிடித்தாக வேண்டும் என்று இலங்கை முழுவதும் சுற்றி சீதையை கண்ட அனுமன் சீதைப்படுகின்ற துயரையும் காணுகிறான். தூரத்தில் ராவணன் வருவதைக் கண்டு ஒரு மரத்தின் கிளையின் பின்னால் சென்று ஒளிந்து கொள்ளுகின்றான் அனுமன். வந்த ராவணன் சீதையின் மனத்தை மாற்றுவதற்கு பலவாறாக கருத்துக்களை எல்லாம் எடுத்து பேசுகிறான். சீதையே, இன்றைய பொழுதும் வீணாகிவிட்டது, நாளைய பொழுதும் வீணாகிவிடும் போல் இருக்கிறது. நான் துன்பத்தால் இறந்த பிறகா என்னை வந்து கூடுவாய் என்று கொதிக்கிறான் ராவணன். அது மட்டுமல்ல, இளமையின் வாழ்க்கையில் இளமை இழந்து வாழ்வது ஒரு வாழ்க்கையா என்று கேட்கிறான். அற்ப மனிதர்களின் வாழ்விற்காகவா இப்படி மன்றாடுகிறாய் என்று கேட்கிறான். ஒரு கட்டத்தில் இந்த உலகமே பழிக்கும் என்று பாராத ராவணன் சீதையின் அடி விழுந்து கெஞ்சுகிறான். ஆனாலும் பொன்னிலங்கை மன்னன் சீதைக்கு வெறும் துரும்பாகவே தெரிகிறார். பெண்களானவர்கள் கல் போன்ற மனதை உடையவர்கள். அவர்கள் கற்பை தங்கள் உயிரிலும் மேலானவர்கள் என்று கருதுபவர்கள் என்பதை நீ அறிந்திருக்கவில்லையா? அட துரும்பே, இல்லத்து மாந்தர்களுக்கு இல்லாத செயலையெல்லாம் நீ எடுத்து பேசுகிறாய். மேருவை உருவ வேண்டின், விண்கடந்து ஏக வேண்டின், ஈரேழு புவனம் யாவும் உற்று வித்திடுதல் வேண்டின், ஆரியின் பகடி வல்லது அறிந்தும் அறிவிலாதாய், சீரிய அல்ல சொல்லி உன் தலைபத்தும் சிந்துவாயோ என்று கேட்கிறார். மேருவை துளைக்கக்கூடியது ராமனுடைய அம்பு, விண்கடந்து ஏகக்கூடியது ராமனுடைய அம்பு, ஈரேழு புவனம் யாவையும் அழிக்கக்கூடியது ராமனுடைய அம்பு என்பதை தெரிந்தும் அறிவிலாதவனாக என்னிடம் வந்து தேவையற்ற கருத்துக்களை பேசி உன் தலைப்பத்தையும் இழக்கப் போகிறாயா என்று கொதிக்கிறாள் சீதை. இவற்றையெல்லாம் தான் அனுமன் மரத்தின் பின்னால் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறான். எதிரியை, தன்னை கடத்தி வந்தவனை, 3 உலகையும் ஆளக்கூடிய ஒரு மன்னனை துரும்பென இகழ்ந்து தன் கணவனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சீதை பேசுகிறாள் என்று சொன்னால், கற்புழக்க மாந்தராக கற்புழக்க பெண்ணாக அவள் இருக்கிறாள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவள் ராமன் மீது வைத்திருந்த காதல். அந்த தீராத காதல் தான் இங்கே கற்பு என்றும் மாட்சியாக விளங்குகிறது. அந்த கற்பு, அந்த காதல், அந்த அன்பு, அந்த பாசத்தோடு சீதை இருக்கிறாளா என்பதுதான் ராமன் கொண்டிருந்த ஐயமே தவிர உடல் ரீதியான கற்போடு இருக்கிறாளா என்று ராமனானவன் கவலைப்படவில்லை. ஒரு கணவன் தன் மனைவியின் பால் மாறாத காதலும் பாசமும் இருக்க வேண்டும் என்று எண்ணுவதுதானே ஆண்மைக்கான இலக்கணம், ஆண்களுக்கான இலக்கணம். அத்தகையோடு இலக்கணத்தோடு வாழ்கிறான் ராமன். ஏன் இந்த சந்தேகமானது ராமனுக்கு மட்டும்தான் இருந்ததா, இந்த ஐயமானது ராமனுக்கு மட்டுமா இருந்ததா என்று கேட்டால் இந்த ஐயம் சீதைக்கும் இருந்தது. வந்து எமை கரம் பற்றிய வைகள்வாய், இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் தந்த வார்த்தையை அவர் திருசெவி சாற்றுவாய் என்று, என்னை கரம் பற்றும் பொழுது வேறு ஒரு பெண்ணை என் சிந்தையாலும் நினைக்க மாட்டேன் என்று ராமன் தந்த வார்த்தையை அவருக்கு நினைவுபடுத்து என்று அனுமனுக்கு கட்டளையிடுகிறாளே, அதுதான் சீதை கொண்டிருந்த ஐயம். தன்னுடைய கணவனின் மனதில் வேறொரு பெண் இருந்துவிடக்கூடாது, அவனுடைய சிந்தையில் வேறொரு பெண்ணானவள் நிலைத்து நின்றுவிடக்கூடாது என்று எண்ணுவதுதானே பெண்ணுக்கான கற்பு நெறி. இப்படி இருபாலருக்குமான கற்பு நெறியை கம்பனானவன் சீதையையும் ராமனையும் எடுத்து வைத்து நமக்கு காட்டுகிறான். இப்படி ஆண்மையும் கற்பும் ஒழுக்கத்தால் உயர்ந்து பிணைந்து திண்மையாக உறுதியாக மேம்பட்டு இருக்க வேண்டும் என்பதைத்தான் கம்பனில் கற்பு நமக்கு எடுத்து காட்டுகிறது. அகலிகை வரலாறாக இருந்தாலும் சரி, வாலியை பற்றி பேசுகின்ற இடமாக இருந்தாலும் சரி, ராமனையும் சீதையும் வைத்து கம்பன் இந்த காட்சியை முடிக்கிறான் என்ற பொழுதிலும் சரி, கற்பு என்பது காப்பியத்திலே எல்லா இடங்களிலும் அவன் காட்டிக்கொண்டு வருவதிலும் சரி, கற்பு என்பது கண்டு உணர்வதற்காகவும் ஆய்ந்து அணுகுவதற்காகவும் தெளிந்து ஆணும் பெண்ணும் இணைந்து கற்பின் மேன்மையை தூக்கி பிடிப்பதற்காகவுமே தவிர கற்பு என்பது உடல் ரீதியாக பார்ப்பது அல்ல என்பதுதான் கம்பனில் கற்பு நமக்கு எடுத்து காட்டுகிறது என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.